கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வியட்நாமுக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 8 nights 9 days அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜுக்கு பர் பர்சன் 1,24,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், 4-star ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெய்லி கைடு சார்ஜஸ், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தில் முதல் விஷயம் ட்ராவல் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்க முடியும். 2வது விஷயம் ஹோயன், நின்பின், ஏன்ஷியன்ட் டவுன், லேண்டன் போட் ரைட் அப்படிங்கிற மாதிரி மற்ற டிராவல் ஏஜென்சிஸ் யாருமே ப்ரொவைட் பண்ணாத சில யூனிக்கான பிளேசஸையும் சேர்த்தே இவங்க கவர் பண்ணுறாங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 10,000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நபராக நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தருணம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, போலீஸ் ஆஃபீஸராக தாம் பண்ண ஒரு தப்புனால இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன், அவருக்கு ஒரு காதல், அந்த காதல் கல்யாணத்து வரைக்கவே போயிடுது. இப்போ கதாநாயகன் கதாநாயகியை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே எதிர்பார்க்காம அங்கே அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது தேஜாவு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை கொடுத்த அரவிந்த் சீனிவாசனுடைய இன்னொரு படம். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய செகண்ட் ஹாஃப் தான். த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சில எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செட் அவுட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காப்புல. குறிப்பாக இந்த படத்தில் இதில் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு நிச்சயமாக நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண மாட்டீங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது இந்த கதைக்களத்துக்கு. இந்த படமே ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா படத்தில் முக்கியமான ஒரு சென்ட்ரல் கேரக்டர்ஸுங்கிறதே ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் தான். அவங்கள சுற்றி தான் மொத்த கதைக்களமே பின்னப்பட்டிருக்கு. ஒன்று நம்ம ஹீரோ கிஷன் தாஸ், இன்னொன்று ஹீரோயின் ஸ்மிருதி வெங்கட், ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக வரக்கூடிய பாலசரவணன், வில்லனாக வரக்கூடிய ராஜ் ஐயப்பன், அவருடைய அம்மாவாக வரக்கூடிய கீதா கைலாசம்னு சொல்லி இந்த 5 கதாபாத்திரங்கள் தான். இவங்களை சுற்றி தான் கதையை நகர்றத மாதிரி தான் கதைக்களத்தை அமைச்சிருக்காப்புல படத்துடைய இயக்குனர். எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். சினிமோட்டோகிராஃபர் ராஜா பட்டாச்சார்ஜி அவருடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, அஸ்வின் ஹேமந்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, இந்த படத்துக்கு தேவையான அந்த மூடை அதுவும் குறிப்பாக படத்துடைய செகண்ட் ஹாஃபில் நீட்டாகவே செட் அவுட் பண்ணுது. இதுபோக தர்புகா சிவாவுடைய மியூசிக்கில் அந்த 2வது பாட்டு ஒரு ரொமான்டிக் நம்பர் ஒன்று இருக்குது. அந்த பாட்டு பார்க்குறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் சரி ஒரு நீட்டான பாட்டு தான். அந்தளவுக்கு நீட்டாகவே அந்த பாட்டு அமைக்கப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே இவங்க கிட்டத்தட்ட படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் மொத்தத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க. படத்துடைய மெயின் கோர் பிளாட்டில் கால் வச்சு அடுத்த 2வது நிமிஷம் இன்ட்ரோல் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அவ்வளோ டைம் எடுத்துக்கிறது முக்கியமான விஷயத்தை செட் அவுட் பண்ணுறதுக்கே இந்த டீமை. இதனாலேயே இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் லென்த்து. ஆனால் படம் பார்க்கும்போது நமக்கு செகண்ட் ஹாஃபை கூட செட்டுன்னு ஓடிடுது, ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லென்த்தாக போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வருது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ரைட்டிங்கில் இன்னுமே நிறைய இவங்க கொஞ்சம் சுவாரஸ்யத்தை சேர்த்துருக்கலாம். இன்னொரு பக்கம் ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த முதல் பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு ஒரு ரிலர்சேஷன் தான், அது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் ஒரு தடைக்கற்களாகத்தாங்க இருக்குது இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிக்கக்கூடிய பல எலமெண்ட்ஸு பல மொமெண்ட்ஸு அந்த செகண்ட் ஹாஃபுக்குள்ளே இருக்குது. பட் இருந்தாலும் அது ரைட்டிங் இல்லை மேக்கிங் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு சில காரணங்களால் நமக்கு ஒரு த்ரில்லர் படம் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸுக்கு பதபதைப்புன்னு ஒரு விஷயம் எப்பயுமே மைண்டில் இருக்கணும். அது நமக்கு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் இருக்குது. அதையும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது எல்லாமே போக ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட சீனில் ஒரு கதாபாத்திரம் தேவை அப்படிங்கிறதுக்காகவே பாலசரவணனுடைய கதாபாத்திரமெல்லாம் சும்மா வலுக்கட்டாயமாக இழுத்து எழுதப்பட்ட கதாபாத்திரம் தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. ஏன்னா அந்த கதாபாத்திரம் ப்ராப்பராக முதல்ல க்ளோஸ் பண்ணவும் இல்லை இவங்க. இதே மாதிரி கீதா கைலாசத்துடைய கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 2 பேர்த்துக்கும் நம்ம பையனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது, இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியே பல தடவை அவங்களுடைய சந்தேக பார்வை இந்த வீட்டு மேலேயும் இங்கே இருக்கவங்க மேலேயும் விழுந்தா கூட
அவங்க எதையுமே ஏதோ பண்ண போகிறாங்க நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கதாபாத்திரம் பெருசாக எதையுமே பண்ணலை அப்படிங்கிறது இன்னொரு மேட்ரு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல அட்டெம்ப்ட்டு, ஒரு நல்ல ஸ்டோரி லைன் தான் இது. த்ரில்லர் ரசிகர்கள்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இது. ஆன் பேப்பர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்களம் தான் இது. இதை ரைட்டிங்கில் இன்னுமே கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை விட இன்னுமே ஒரு பெட்டரான படமாக இது வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் அப்படி ஒன்றும் எதுவும் பெருசாக கிடையாது. பட் UA 16+ தான், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகுது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.